வாங்க இன்னைக்கு நாம மலேசியாவோட ஒரு ரொம்பவே தனித்துவமான முடியாட்சி முறைய பத்தி பார்க்க போறோம். மத்த நாடுகள்ல மாதிரி இங்க மன்னர் பரம்பரையா வர்றதில்ல, அதுக்கு பதிலா தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்த சிஸ்டத்தோட தலைவரான யாங்டிப் பெர்துவான் அகோங், அதாவது மாட்சிமை தாங்கிய மாமன்னரை பத்தி தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? நிறைய நாடுகள்ல ஒன்னு பொது தேர்தல் நடக்கும், இல்லனா பரம்பரை உரிமையா அந்த பதவி வரும் இல்லையா? ஆனா மலேசியாவோட முறை இது ரெண்டுமே கிடையாது. இது முற்றிலும் வேற மாதிரி. அதுதான் இதை ரொம்பவே சுவாரஸ்யமாக்குது. சரி, முதல்ல மாட்சிமை தாங்கிய மாமன்னரோட அடிப்படை பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அவரை ஏன் நாட்டின் அரண், அதாவது ஒரு பாதுகாவலர்னு சொல்றோம்னு பார்க்கலாம். ஏன்னா மாமன்னர் தான் மலேசிய அரசாங்கத்தோட 3 முக்கிய தூண்களான சட்டம், நிர்வாகம், அப்புறம் நீதித்துறை. இது எல்லாத்துக்கும் மேலான உச்சகட்ட தலைவர். சிம்பிளா சொல்லணும்னா, நாட்டோட ஒட்டுமொத்த நிர்வாகமும் அரசியலமைப்பு ரீதியா அவரோட பேர்ல தான் நடக்குது. இதுதான் அவரோட முதன்மையான அடையாளம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பதவிக்கு ஒருத்தரை எப்படி தேர்ந்தெடுக்கறாங்க? உலகத்திலே ரொம்ப வித்தியாசமான இந்த தேர்வு முறை எப்படி நடக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். மாமன்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு பிரத்யேக அமைப்பு இருக்கு. அதுக்கு பேரு அரசவை மன்றம். மலேசியாவில் இருக்கிற 9 மாநில அரசர்களை கொண்ட இந்த மன்றம் நாட்டோட மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அமைப்புகள்ல ஒன்னு. இந்த மன்றத்துல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்கன்னா, 9 மாநிலங்களோட பரம்பரை மலாய அரசர்களும் மன்னராட்சி இல்லாத 4 மாநிலங்களோட ஆளுநர்களும் இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 9 அரசர்களுக்கு மட்டும்தான் மாமன்னராகிற தகுதி இருக்கு. அவங்களுக்குள்ளேயே வாக்களிச்சு தங்களோட ஒருத்தரை அடுத்த மன்னரா தேர்வு செய்வாங்க. இந்த அரசவை மன்றத்துக்கு வேற சில வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட அவங்களோட தலையாய கடமை என்ன தெரியுமா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாட்டுக்கு அடுத்த மாட்சிமை தாங்கிய மாமன்னர் யார் அப்படின்னு முடிவு செய்யறது தான். சரி, ஒருத்தர் மாமன்னரா தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவரோட அதிகாரங்களும் கடமைகளும் என்னென்னவா இருக்கும், அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். அரசியலமைப்புப்படி மாமன்னருக்கு பல முக்கியமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல பொது தேர்தல்ல ஜெயிச்சு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்கள பிரதமரா நியமிக்கிறது இவரோட கடமை. ரெண்டாவது, அவரோட சொந்த மாநிலம் மற்றும் மன்னர்கள் இல்லாத சில மாநிலங்கள்ல இஸ்லாமிய மதத்தோட தலைவரா அவர்தான் இருக்காரு. மூணாவது, மலேசியாவோட முப்படைகளுக்கும் அவர்தான் சுப்ரீம் கமாண்டர். கடைசியா, சில கிரிமினல் கேசுகள்ல தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குற அதிகாரமும் இவருக்கு இருக்கு. நாம இப்ப பார்த்த அதிகாரங்களோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த அரசுரிமை சின்னங்கள். இதெல்லாம் வெறும் ஆபரணங்கள் கிடையாது, ஒவ்வொன்றும் அதிகாரத்தோட ஒரு குறியீடு. முதல்ல நாம பார்க்கறது அரச தலைப்பாகை. தெண்டாம் தாக் சுடான்னு சொல்லப்படுற ஒரு தனித்துவமான அலங்கார வேலைப்பாடு இதுல இருக்கும். இது மாமன்னரோட கம்பீரத்தையும் இறையாண்மையும் காட்டுற ஒரு சின்னம். அடுத்தது முஸ்காட். இது மாமன்னரோட அதிகாரப்பூர்வ உடை. பட்டமளிப்பு விழா மாதிரி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் இதை அணிவாங்க. இதோட வடிவமைப்பே கம்பீரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும். கடைசியா அரச வாள். இது ரொம்ப நேரடியான ஒரு சின்னம். அதிகாரத்தையும் ஆளுமையையும் இது குறிக்குது. இந்த வாள் மாமன்னரோட கைகள்ல இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாட்டோட பாதுகாப்பும் இறையாண்மையும் அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு தான். இந்த முழு அமைப்பை பத்தியும் நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மலேசியாவோட தற்போதைய மாமன்னர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. மலேசியாவின் 17வது மாட்சிமை தாங்கிய மாமன்னர் ஜொகூர் மாநிலத்தைச் சேர்ந்த மாண்புமிகு சுல்தான் இப்ராஹிம் இப்னி அல் மர்ஹூம் சுல்தான் இஸ்கந்தர் அவர்கள். கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வர்ற இந்த தனித்துவமான சுழற்சி முறையிலான முடியாட்சி இன்னைக்கு இருக்கிற நவீன மலேசியாவோட எதிர்கால பயணத்தை எப்படி வடிவமைக்க போகுது? இது கண்டிப்பா நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.